கடல்லே வந்து மாட்டிக்கிச்சு. சாய் வெறும் 15 கிலோமீட்டர் நீள கடற்கரை, வரைபடத்தில் ஒற்றை புள்ளி போல தெரியும் நிலப்பரப்பு, மண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் துறைமுகம், சோக கதைகள் கூறும் சிதிலங்கள். இப்படி தனுஷ்கோடி என்றாலே அதன் அழிவை பற்றிய கதைகள்தான் அதிகம் பேசப்படுகின்றன. ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவுக்கு ஏன் தனுஷ்கோடி மிகவும் முக்கியம் என உங்களுக்கு தெரியுமா? இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே தனுஷ்கோடி ஏற்றுமதி இறக்குமதி நடக்கக்கூடிய முக்கிய துறைமுகமாக இருந்திருக்கிறது. 520 நிறுவனம், 320 நிறுவனம் என அந்த காலத்திலேயே பங்குதாரர்கள் பலர் இணைந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்திருக்கும் தகவல்களை சில வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மேலும் அன்றைய பர்மாவில் மரங்களை வெட்டி போட்டால் அது கடலின் ஓட்டத்தில் தனுஷ்கோடியைத்தான் வந்து அடையுமாம். அப்படித்தான் விலை உயர்ந்த தேக்கு போன்ற மரங்கள் தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டதாக செவிவழி செய்திகள் பல கூறப்படுகின்றன. பின்னர் 1450களில் ஏற்பட்ட கடும் சூறாவளி காரணமாக இங்கிருந்த துறைமுகம் உருக்குலைந்து போய் அங்கிருந்து நடந்து வந்த வணிகமும் நின்று போயிருக்கிறது. பின்னர் காலப்போக்கில் ஒரு சாதாரண மீனவ கிராமமாக தனுஷ்கோடி மாறியிருக்கிறது. ஆனால் ஆங்கிலேயர்கள் தனுஷ்கோடியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த குட்டி மீனவ கிராமத்திற்கு ஒரு நகர்ப்பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொண்டு வந்தனர். ரயில் நிலையம், தபால் நிலையம் என ஒரு டவுன் அந்தஸ்தை பெற்றது தனுஷ்கோடி. இது தவிர இலங்கைக்கு மிக அருகில், அதாவது வெறும் 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் இரு நாட்டு மீனவர்கள் சந்திக்கும் ஒரு மையமாக தனுஷ்கோடி அப்போது இருந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து போயிருக்காப்புல. போகும்போது அப்போல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போல்லாம் இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு எல்லாமே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போல்லாம் போலீஸு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. அகதிகள் வந்துக்கிட்டு இருக்கும், போய்கிட்டு இருக்கும், எதுவுமே கிடையாது. இப்போ பாதி பேர் தனுஷ்கோடியில் உள்ளவங்க ஏகப்பட்ட பேர் கொண்டு போகிறது, வித்துட்டு சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வருவாப்புல. அப்போ பார்த்துருக்கேன். இப்போ ஒரு யாருமே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே போட்மெயில் எக்ஸ்பிரஸ் எனும் ரயில் போக்குவரத்தை தொடங்கிய ஆங்கிலேயர்கள் அதன் மூலம் தனுஷ்கோடியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றனர். சென்னை எக்மோரில் இலங்கைக்கு டிக்கெட் எடுத்தால் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகள் தனுஷ்கோடி வந்தடைவார்கள். பின்னர் அங்கிருந்து கப்பல் மூலம் பயணிகள் அனைவரும் இலங்கையின் மன்னார் பகுதியை வந்தடைவார்கள். மிக வெற்றிகரமான ரயில் திட்டமாக இயங்கிய போட்மெயில் எக்ஸ்பிரஸ் திட்டம் சுதந்திரத்திற்கு பிறகு தனுஷ்கோடி வரை மட்டும் சுருங்கி போனது. 1966ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயல் அந்த ரயிலுக்கும் ஏன் தனுஷ்கோடிக்குமே ஒரு முற்றுப்புள்ளியாக அமைந்து போனது. எங்களுக்கு எங்கள் அப்பா சொன்னது, காற்று இந்த கச்சாங்காற்று மழையுமா வந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ போய் எப்பவும் படுக்கிற மாதிரி படுக்க, நைட்டு நேரத்தில் சடன்னு வீடுகள்லாம் உடஞ்சி போகிற மாதிரி தண்ணி உடச்சிட்டு ஓடி இருக்குது. வெளியே எங்கள் அம்மா பார்த்துட்டு, ஐயோ மகளையப்பா எல்லாம் வீடுகள்லாம் தண்ணியில் போகுது அப்படின்னு சொல்லி கத்தவுன்னே அப்புறம் போய் பார்த்துருக்காரு. அவர் இப்போ வந்த நேரத்தில் நல்லா வெள்ளத்தில் போய் ஒரு ரயில்வே கம்பியில் பிடிச்சிட்டாரு. இந்த ஃபோன் கம்பி போட்டுருக்காங்க. ஃபோன் கம்பியை பிடிச்சி காரை அவெல்லாம் துணி கட்டின துணியோடு சரி, மற்ற எதுலாம் எடுக்க முடியலை. எல்லோரும் உயிர் தப்பணுங்கிறதுக்காக மண்ணத்துட்டு ஓடிட்டாங்க மேலே. அதாவது ட்ரெயினையே ஃபஸ்ட்டு அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்புறம் தான் அந்த தண்ணி அங்கேருந்து உடச்சிட்டு இங்கே வந்தது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இந்த இது தண்டவாளம் பூரா வெறும் புனமாக தான் கிடந்திருக்கு. ரொம்ப கொலைப்பட்டார். நிறைய பேர் தண்ணியில் போகல, எங்கள் அண்ணால் பார்த்தேன்டா, முடிஞ்ச அளவு காப்பாற்ற முடிஞ்சிச்சு, மற்றவங்களாம் போயிட்டாங்க. புவியியல் அரசியல் முக்கியத்துவத்தைப் போல சுற்றுச்சூழல் ரீதியாகவும் தனுஷ்கோடிக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. இந்திய பெருங்கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடல்கள் சந்திக்கும் பகுதி என்பதால் ஆமை, டால்பின்கள், பவளப்பாறைகள் ஆகியவற்றின் முக்கிய இருப்பிடமாக தனுஷ்கோடி இருக்கிறது. ஒருவேளை தனுஷ்கோடி பகுதியில் பவளப்பாறைகள் அழிந்து போனால் இந்திய கடல் பகுதியில் மீன்வளம் குறைவதோடு மட்டுமின்றி உயிர் சூழல் பாதிப்பும் ஏற்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.